கடல் மட்டத்திலிருந்து 4500 அடி உயரத்தில் இந்த முருகன் ஆலயமானது அமைந்திருக்கு. இடுமன் இமயமலையிலிருந்து சிவகிரி, சக்திகிரி என்ற 2 மலைகளை காவடியாக சுமந்து கொண்டு வரும் பொழுது இந்த இடத்துல முருகப்பெருமான் பழமுதிர்ச்சோலையிலிருந்து அந்த இடுமன் சுமந்து வந்த 2 மலைகளில் தனக்குரிய மலையாக ஒரு மலையை கருதி அந்த மலையை தாண்டி குதித்து போனதால இந்த இடத்துக்கு தாண்டிக்குடி என்று பெயரானது அமைப்பெற்றது. முருகப்பெருமானுடைய வாகனமான மயில், யானை பாறைகளில் சின்னமாக அமைப்பெற்றிருக்கு. இங்கே மயில், யானை, நாகம், பாறைகளில் இது போன்ற தடயங்கள் எல்லாம் முருகன் இந்த மலையில் அவருடைய காலடி பட்டவுடன் இந்த வடிவங்கள் எல்லாம் தானாக சுயமாக தோன்றியது என்று சொல்லப்படுது. இந்த முருகப்பெருமான் சன்னதிக்கு அருகிலேயே இந்த மலையின் சரிவில் ஒரு சுனை தீர்த்தமானது அமைந்திருக்கு. இது வற்றாத தீர்த்தம். இது வேலின் தன்மையோட, வேல் எந்த வடிவத்தில் இருக்குமோ அதே வடிவத்தில் இந்த சுனை தீர்த்தமானது அமைந்திருக்கு. இங்கு முருகப்பெருமான் தாண்டி குதித்த அவருடைய பாதமானது இங்கே தடயமாக அமைப்பட்டிருக்கு. தினந்தோறும் இந்த முருகப்பெருமானுடைய பாதத்திற்கு பூஜையானது இங்கே நடத்தப்படுது.